Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Alim wa fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال نبينا محمد صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக நின்று நலவட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான மாதத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் அந்த பரக்கத்தான எல்லா நேரங்களிலும் நன்மைகளை நமக்கு நிறைய வாரி தரக்கூடிய ரமலான் மாதத்தை இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு மாதம் கழித்து நாம் அதனை அடைய இருக்கின்றோம். அதற்கு முன்னால் இந்த ஷாபான் மாதத்திலே நாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், எந்தெந்த அமல்களை எல்லாம் நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான உரையாக இன்றைய உரையை பார்க்க இருக்கிறோம். இந்த ஷாபான் மாதம் என்பது இது பரக்கத்துகளை கொண்டு வரக்கூடிய, இந்த உம்மத்திற்கு ஏராளமான ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் திறந்து வைக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதம் வந்துட்டாலே நீங்க பரக்கத்தை கேளுங்கன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதம் வந்ததோடே பரக்கத்துகளை கேளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த மாதத்திலே அதிகமான பரக்கத்துகள் இருக்கு. இந்த இரவுகளை பற்றி, இந்த ஷாபானுடைய கடைசி இரவுகளை பற்றி அல்லாஹ் பேசும்போது கூட லைலத்தன் முபாரக்கா, பரக்கத்தான இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பரக்கத்தான இரவு நேரங்கள் என்று அல்லாஹ் இந்த இரவுகளை பேசுகின்றான். அப்ப இந்த ஷாபானுடைய நாட்களும் இரவுகளும் அது மிக மிக பரக்கத்தானது. அது இபாதத்திற்காக ஒதுக்க வேண்டும், இபாதத்திற்கென்று நாம் செலவழிக்கக்கூடிய இரவாக இருக்கிறது. அதனால இந்த நாட்களை எல்லாம் நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எதிர்வரக்கூடிய ரமலானிற்கு இப்பொழுதிலிருந்தே நாம் தயாரா இருக்கணும். இப்போ ஊருக்கு போறோம், ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம முன்னாடியே நம்மளோட லக்கேஜுகளை எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சிருக்கோமா, ஒரு முன் தயாரிப்பு செய்யறோமா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இந்த ரமலானை அடைய போகிறோம். அந்த ரமலான் என்பது அது மிகவும் முக்கியமானது, புனிதமானது. அதை அடைவதற்கு முன்னால் நம்மிடத்துல இந்தந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். இது நீண்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த ஒரு பாட்டா பகுதியா பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் பகுதியில நம்ம ஷாபான்ல செய்ய வேண்டிய முக்கிய அமல்களில் முதல் விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா, அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நம்ம அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். நம்ம அதிகமாக ஸலவாத் ஓதும் பொழுது அல்லாஹ் நம்முடைய காரியங்களை லேசாக்குகின்றான், நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நீக்குகின்றான், நம்முடைய நோய்களுக்கு அது ஒரு மருந்தாகவும் அமைகிறது. இது மாதிரியான நிறைய நன்மைகரமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஷாபானை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொல்லுவாங்க.
என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டிய, என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இந்த ஸலவாத்தை பற்றி சொல்லும்போது, இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து, நபி அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, நீங்கள் நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த கட்டளையிடக்கூடிய இந்த வசனம் கூட ஷாபானுடைய மாதத்திலே தான் இறங்கியதென்று ஃபுதுஹாத்துர் ரப்பானியா என்ற ஒரு கிதாபில் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் நபி அவர்கள் மீது ஸலவாத்து ஓத வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை வசனத்தை கூட இந்த மாதத்திலே தான் அந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றான், வழங்கியிருக்கின்றான். அதனால அதிகமாக நபி அவர்கள் மீது நாம் ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரம் கிடைத்தாலும் நாம் ஸலவாத்துகளை நம்மளால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு முடியுமோ, நம்மளால் எவ்வளவு இயலுமோ அந்த அளவிற்கு அனுதினங்களும் நாம் ஸலவாத்தோடு இருக்க வேண்டும். அப்படி ஸலவாத்தோடு இருந்தோம் என்றால் நம்முடைய அமல்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் கூட அது கூட அல்லாஹ் இந்த ஸலவாத்தின் பொருட்டால, இந்த ஸலவாத்துடைய பரக்கத்தால அந்த மிஸ்டேக்கை கூட அல்லாஹ் சரி செய்கின்றான். அல்லாஹு அக்பர். அப்போ இந்த ஷாபானுடைய மாசத்துல ரமலானுக்கு நம் முன் தயாரிப்புகள் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல முதலாவது விஷயம், அதிகமாக நாம் ஸலவாத்து ஓத வேண்டும். ரமலானிலும் மிக மிக அதிகமாக ஓதணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சி செய்யணுங்க. குர்ஆன் ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம ரமலான்ல குர்ஆன், சில பேர் ரமலான்ல மட்டும்தான் குர்ஆன் ஓதணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்மளால எத்தனை ஹத்தம் முடிக்க முடியுமோ, எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அதை கவனிச்சு நம்மளால் முடிந்த அளவிற்கு நாம் குர்ஆனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்றாலும் ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் முடியுது இல்லையா? அல்லது ஒரு மாதத்துக்கு என்னால் அவ்வளோலாம் ஓத முடியாது, ஒரு ஜுசு ஓத முடியாது, பரவாயில்ல அரை ஜுசு ஓதலாம். 2 மாதத்துல ஒரு குர்ஆன் முடியும். இல்லை எனக்கு அவ்வளவு முடியாது, 1/4 ஜுசு தான் என்னால் ஓத முடியும், அப்படி ஓதுனாலும் ஒரு 3-4 மாதத்துல ஒரு குர்ஆன் முடிச்சிட முடியும். இல்லை அது கூட என்னால் முடியாது அப்படின்னாக்கா நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்பிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்துகளையும் திறந்து வைக்கின்றான். யார் குர்ஆனை விட்டு தூரமாகுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள், நிராசை அடைந்தவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதனால இந்த ஷாபானுடைய மாசத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நிறைய இருக்குது. அது முதல் விஷயமா முதல் பாட்டில் நம்ம பார்க்கிறது, ஒன்றாவது நாம் அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டும். இரண்டாவது குர்ஆன் திலாவத்துகளிலே ஈடுபட வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த உரையிலே நாம் சந்திப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதம் முழுவதிலேயும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் இந்த ஷாபானிலும் ரமலானிலும் நல்ல நல்ல குர்ஆன்களை முடித்து இறைவனுடைய ரஹ்மத்திற்கு நெருக்கமானவர்களாக, இறைவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிரல் வழிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.